வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் நெக் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதை யாரெல்லாம் பண்ணலாம்னா, சிஸ்டத்துல ப்ரொலாங்கா உட்காந்துக்கிறவங்களுக்கு ஒரு கழுத்து வலி வரும், அவங்களும் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். இதை பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சேர் இருந்தா போதும், உட்காந்துட்டு சிம்பிளா பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரிலாக்ஸா ஒரு சேர்ல உட்காந்துட்டு உங்களோட கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு மின்பக்கமா கொண்டு வாங்க. அதே மாதிரி பின்பக்கமா கழுத்தை கொண்டு போங்க. ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸ். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை பண்றதுக்கு சிம்பிளா சேர்ல உட்காந்துட்டு உங்களோட கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரைட் சைடு ஃபுல்லா கொண்டு போங்க. இப்படி கொண்டு வரப்போ உங்களோட லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஸ்டாட்டிக்கா இருக்கணும், அசையக்கூடாது முன்னாடி. அதே மாதிரி கழுத்தை ஃபுல்லா லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆவரேஜா ஒரு 5 ரிப்பீட்டேஷன் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சிம்பிளா உட்காந்துட்டு உங்களோட கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா ரைட் சைடு டில்ட் பண்ணிக்கோங்க. கொண்டு போயிட்டு அகைன் நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இதே மாதிரி ஆவரேஜா ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸ். இப்போ நம்ம ஃபோர்த் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரிலாக்ஸா நீங்க சேர்ல உட்காந்துட்டு உங்களோட கழுத்தை ஃபுல்லா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். தென் நியூட்ரல் பொசிஷன் வந்துட்டு அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷன்ல ரொட்டேட் பண்ணணும். இது ஆவரேஜா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்க கழுத்துல இருக்க ஓவரால் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு மசில்ஸ் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு நெக்கோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பெயின் ஃப்ரீயா கிடைக்கும்.